யாவரும் பரிசுத்த வேதாமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக சங்கீதம் 103 அதிகாரத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 103 அதிகாரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உரபாபா ஷலபாரி அதுராபடியே யாவரும் கரங்களை உயர்த்தி உரபாலாபா துரபாலாபா துரபா ஷகலபாரி கலா துரபா ஷலபாரி அதரபா உம்மையே உரபா ஷலபாரி அலபா துரபா துரபா ஷலபாரி அதுரபா அதுரபா உரபாஷி Uraba shalabaria la duraba hadula rabala baduraba la udara la duraba. Oh, Master, Master, my Master, it's your ministry, it's your song, it's your people. Let thy grace flow, Master. Let thy grace flow. Urabashi, urabala, urabashalabari, uraba. Kirubatangapa, kirubatangapa. Ummodi seindu vara. Libabadu nalu shalama lamdune malanduro ricolori miladura shibiriala duna maladura. Yes, Lord, everything is your grace, your grace. We need your grace, we need your grace, we need your grace, Master. Oh, Rabba Shamaladuraba. I feel the presence of God. I'm your presence. I feel. Oh, Riba Baba Baba Shanduluro. இது ஒரு பாடல் இல்ல, இது ஒரு ஜெபம். எனக்குள் இருந்த ஆவியானவர்
இன்ஸ்பயர் பண்ணின கொழுந்து விட்டு எரிய செய்த ஒரு ஜெபம் எல்லாத்துக்கும் உடைய கிருபை. நான் ஜெபிப்பது உடைய கிருபை. நான் உபவாசிப்பது உடைய கிருபை. நான் ஒருவரை ஒருவர் நேசிப்பது ஒரு கிருபை. நான் உண்மையை நேசிக்கிறது அது என்னால உண்டானது இல்லாதவரே, அது உடைய கிருபை. அது உடைய கிருபை. It's your grace, Master. It's your grace. Not by might, not by my power, not by my talent, not by my education, not by my everything. It's a grace. It's a grace. It's the grace of Jesus. Live, stretch out your hand. People of God, can I get it? Holy Spirit. Let the சாட்சியாய் மாறினேன். Let the சாட்சியாய் வாழ்ந்தேன். Yes, Lord. Let the சாட்சியாய் வாழ்ந்தேன். Oh, let us join thy hands. Let us join thy hands. ஒவ்வொருவருடைய கரங்களை. Yes. Riba baba 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 shalaba. Jabinga 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 jabinga. Rika ladura ba shalaba riatura ba shandula ba. Yes. Yes. Rika dula ba ladura ba shalaba riatura ba shalaba. Jabi 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 jabi. Thank you Lord. 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 Ura mama 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 shi. Riba baba 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 shalaba riatura ba shalaba riatura ba. Yes, 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 yes. Oh, yes, 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 yes. The பரலோகத்தின் தேவனுடைய கிருபை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். Don't give up, don't give up your prayer, don't give up. Uraba shalabaria turaba laba duraba shalabaria turaba. Uraba shalabaria turaba laba duraba shalabaria turaba. பிடிக்கிறவங்க கவனமா இருங்க. Thank you Lord, thank you Lord. Uraba shalabaria turaba la duraba. Uraka laba duraba laba duraba shalabaria turaba. Kirubai. Kirubai. Jesus. Let Thee send Thy grace on them. Let Thee send Thy grace. Let Thee send Thy grace. Rabashi, Labashan Mara Labashi. Oh, thank you, Master. Thank you, Master. I give the glory. I give the honor. I give the praise. I give the praise, Lord. You are worthy, Lord. You are worthy forevermore. You are worthy. Oh, அவருடைய வார்த்தை ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. எஸ், அந்த கிருபையினால் வாழ்கிறோம். அந்த கிருபையினால் வாழ்கிறோம். அந்த கிருபையினால் வாழ்கிறோம். Yes. Bless Lord. Bless everyone. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை அப்படியே பாய்ந்து வரட்டும். 1 Corinthians chapter 1:18. For the message of the cross is foolishness
to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த சிலுவை இருக்குதே, இந்த சிலுவையில என்ன பாடத்தை ஆண்டவர் சொல்கிறார்? சிலுவை தூக்கடா அப்படின்னு சொன்னாலே நமக்கு பயம் வருது. உன்னை சிலுவையை தூக்கிட்டு வாடா, எனக்கு பின்னால என்ன ஃபாலோ பண்றா அப்படின்னு சொன்னாலே நமக்கு பயம் வருது, பயம் வருது. ஆனா தேவன் என்னோடு சிலுவை ஒரு பயத்துக்குரிய சின்னம் இல்லை. அதை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய ஆவியானவர் ஒரு இன்ஸ்பிரேஷனை தருகிறார். சிலுவை ஒரு பயத்துக்குரிய ஒரு அடையாளம் இல்லை. கிறிஸ்துவுக்கு முன் அது சாபகரமான சின்னம். எப்ப என் ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்கினாரோ, மரிச்சாரோ, அப்ப அந்த கிராஸ் எனக்கு பிளஸிங்கா மாறிச்சு. ஹல்லேலூயா. ஐயா, சிலுவை, இந்த சிலுவை இல்லாம ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மளை தொடாது. நோ. மோசேசுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை, அந்த தூய எண்ணெயை என்னுடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. அதுலதான் என்னுடைய விளக்கு ஏறணும், அதுலதான் என் விளக்கு பத்தணும். எந்த எண்ணெய்லடா? இடிச்சு பிழிந்த எண்ணெய். அப்படி என்ன தெரியுமா? இயேசுவை ஆண்டவர் இடித்து பிழிந்து உருவாக்கிய அதுல இருந்து வந்த அந்த எண்ணெய் தான் பரிசுத்த ஆவியானவர். எங்கேயா இடிச்சார்? எங்கேயா பிழிஞ்சார்? எங்கேயா அவருடைய முதுகை உழுதார்? சிலுவை. சிலுவை. அதுல இருந்து வந்தது பிளட். அந்த பிளட்ல இருந்து வந்ததுதான் ஆவியானவர். இடித்து பிழிந்த எண்ணெய். அதுலதான் என் விளக்கு பத்தணும், அதுலதான் என் சபை பத்தணும், அதுலதான் என் ஜனங்கள் பிரகாசிக்கணும். அந்த எண்ணெய் வந்தது through the cross, through the cross. சிலுவை கூடாதான் அந்த எண்ணெய் நமக்கு வருது. ஹலோ, ஏன் தெரியுமா சிலுவை தூக்கணும்? அந்த சிலுவையில தான் உண்ட தரித்திரம் சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில தான் தரித்திரத்தை நீ சுமக்க தேவையில்ல, தரித்திரத்தை சிலுவை சுமக்கணும். சிலுவையில தான் தரித்திரம் அறையப்பட்டது. சிலுவையில தான் உன்னுடைய சாபங்கள் அறையப்பட்டது. நீ சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ தரித்திரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ உபத்திரவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சிலுவை உபதேசம் கட்டு போகிறவர்களுக்கு அழிவு, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். என்னையா ரட்சிப்பு? இயேசுட்ட வந்தா ரட்சிப்பு. ஆஹா, அது மட்டும்தானா? எல்லாத்துல இருந்து நமக்கு விடுதலை. தரித்திரம், பாவம், சாபம் எல்லாத்துல இருந்தும் விடுதலை. எல்லாத்துல இருந்தும் ஆண்டவர் நம்மளை மறுரூபப்படுத்திக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. டெய்லியா அந்த கிராஸை நம்ம சுமக்கணும். அந்த கிராஸ் வந்து அநேகருக்கு கிராஸை சுமடா அப்படின்னு சொன்னாலே சரி உபத்திரவத்தை சுமக்க சொல்றார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நோ, கிராஸை சுமக்க சொன்னதே அந்த கிராஸ்ல தாண்டா உன்னுடைய சாபங்களை சுமந்தேன், அந்த கிராஸ்ல தாண்டா உன்னுடைய தரித்திரத்தை சுமந்தேன், அந்த கிராஸ்ல தாண்டா உன்னுடைய உபத்திரவங்களை சுமந்தேன், அந்த கிராஸ்ல தாண்டா உன்னுடைய ஃபியூச்சர்ல வர எல்லா விதமான ட்ரிபுலேஷன்
ட்ரிபுலேஷன், எல்லா விதமான உபத்திரவங்களையும், எல்லா விதமான பாடுகளையும், எல்லா விதமான பாரங்களையும் அந்த சிலுவையில நான் சுமந்துட்டேன். அந்த கிராஸ் நீ சுமந்தா. ஹல்லேலூயா. பாரமில்லாத சிலுவை. ஆமென். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை என்னட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா எந்த நுகம், அதாவது எந்த சிலுவை இருக்குது, நான் தார சிலுவை இருக்கு, அது ரொம்ப ஈஸியானது. எப்படி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஈஸி. எஸ், ரொம்ப ஈஸி. எஸ். சிலுவையை குறித்து நமக்கு பயம். சிலுவை, என் மனைவி எனக்கு ஒரு சிலுவை, என் புருஷன் எனக்கு ஒரு சிலுவை, என் பிள்ளை ஒரு சிலுவை. நோ, பிள்ளையாக வேதத்தை புரட்டாத, பிள்ளையாக இன்டர்பிரேஷன் கொடுக்காத. மனைவி சிலுவன்னு வேணா சொல்லல, சிலுவை அப்படி என்றாலே அது ஆசீர்வாதமானது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன், பிஃபோர் கிரைஸ்ட், சிலுவை பயங்கரமானது. ஆஃப்டர் கிரைஸ்ட், சிலுவை ஆசீர்வாதமானது. ஏன்னா என் அப்பன் அதை சுமந்து தீர்த்துட்டார். அல்லேலூயா. அவர் சிலுவை சுமந்து போகல, சிரேன ஊரானாகிய சீமோன் அவன் சொல்றாங்க, சிலுவையை நீ சுமடான்னு. அவன் பின்னால் இருக்கிறது என்னது, பின்னால் அப்படியே சுமகிறான். அவரோட ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தோல் கொடுக்குறான். அந்நேரம் அவனுக்கு சில பயம், மாட்டேன்னு சொன்னவனை பிடிச்சி வச்சு மாட்டி விட்டான். ஆனா பாருங்க, இயேசு முழுவதும் அவன்கிட்ட சுமக்க கொடுக்கல. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சிலுவை சுமக்க ரெடியா நாக்கள் கை வைத்து காட்டுங்க. எஸ் ஐயா, சிலுவை அது ஆசீர்வாதமானது, அது விடுதலையை தரும். அதுக்குள்ளால தான் ஆவியானவரே புறப்பட்டு வருகிறார். சிலுவை என்றாலே நம்மளோட மைண்டில் பதிஞ்சிருக்கிறது உபத்திரவங்கள், தரித்திரங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் நம்ம சுமக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அது பிசாசின் உபதேசம். சிலுவையை சுமக்கணும் என்றாலே உபத்திரவத்தை சுமக்கணும், தரித்திரத்தை சுமக்கணும் என்று உங்க மைண்ட்ல பிசாசு ஒரு போட்ட டிமானிக் சீட். சிலுவை நமக்கு தேவ பலன் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படியா எப்படியா வாசி? இட்ஸ் a power of God. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹலோ, இதுல தேவ பலன் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல இட்ஸ் a power of God. தேவ வல்லமையா இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் உடைச்சறிகிற, தரித்திரத்தை உடைச்சறிகிற தேவ வல்லமை சிலுவையில் இருக்குது ஐயா. உன்னுடைய பாவத்திய, உன்னுடைய தரித்திரத்தை உடைச்சி சுக்குநூறாய் எறிகிற, உன்னுடைய சாபத்தை சுக்குநூறாய் உடைச்சறிகிற அந்த பவர் சிலுவையில் இருக்குது என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப சொல்லு, சிலுவை சுமக்க நான் ஆயத்தம். ஏன் தெரியுமா? எந்த தரித்திரத்தை உடைச்சறிகிறது சிலுவையில அந்த வல்லமை இருக்குது. அல்லேலூயா. என்னுடைய உபத்திரவங்களை உடைச்சறிகிற வல்லமை சிலுவையில் இருக்கிறது. ஆவியானவர் எனக்கு சொன்னார், சிலுவை சுமக்க எத்தனையோ பேர் பயப்படுறாங்க மகன், ஆனா சிலுவையின் ரகசியம், சிலுவையில் தான் என் வல்லமை உண்டு. இட்ஸ் a power of God. சிலுவை ஒரு கிருபையின் சின்னம். உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு கிருபையின் சின்னம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அப்படி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். stronger and stronger, greater than greater. வர வர அவன் விருத்தி அடைஞ்சானா. அதை வாசிக்கும் பொழுது கீழே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், ஏன்னா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஐயா, விருத்திக்கு ஒரு மனிதன் விருத்தி அடையணும்னா
ஐஸ்வர்யத்துல சரி, சுகத்துல சரி, பலத்துல சரி, அவனுடைய எதிர்காலத்துல சரி, எல்லாத்திலையும் சரி அவன் விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் அந்த மனிதனோடு இருக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனம் அடைஞ்சுதான், வீக்கர் அண்ட் வீக்கர் இருக்குது. ஆனா தாவீதுடைய குடும்பம் வர வர பலன் அடைஞ்சது. ஏன்னு வாசிச்சா கர்த்தர் தாவீதோட குடும்பத்தோட, தாவீதினுடைய ஃபேமிலியோட, தாவீதோட கர்த்தர் இருந்தாரா? கரங்களை தட்டியானவரை சோதரமான. எஸ் பிரதர், எஸ். நான் அதை வாசிச்சு கொண்டே போனேன். தாவீதோட கர்த்தர் இருந்தார், அவன் வர வர விருட்சி அடைந்தான். தாவீதுடைய குடும்பத்தோட கர்த்தர் இருந்தார், அவன் வர வர விருத்தி அடைந்தான். அதை வாசிச்சு கொண்டு போகும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு உணர்வை தந்தார். Jesus Christ not died for David. Jesus Christ is not died for David and Samuel and Saul and Moses. அவங்களுக்காக இயேசு மரிக்கல, அவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தல, டேவிட்டுக்காக இயேசு மரிக்கல. டேவிட் இயேசு சாகிறதுக்கு முதலே டேவிட் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது டேவிட்டோட நான் இருந்து டேவிட்டை விருத்தி அடைய செய்தேன். அப்படி இருக்கும் பொழுதே டேவிட்டுக்காக நான் மரிக்கா முதலே, I'm not died for David, I'm not died for Saul, I'm not died for Samuel, I'm not died for Moses. இப்படி இருக்கும் பொழுது நான் அவங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்தேன் மகன், அவங்களை விருத்தி அடைய செய்தேன். அதை விட ஸ்பெஷல் சிலுவை கூடாக வருது தெரியுமா? ஆவியானவர் என்னிடத்துல சொன்னதை நான் சொல்றேன். அதை விட ஸ்பெஷல் சிலுவை கூடாக வருது. அதை விட ஸ்பெஷல் சிலுவை கூடாக வருது. Can you hear me? நான் சொல்றது விளங்குதா? அதை விட ஸ்பெஷல், டேவிட்டை விட ஸ்பெஷல் சிலுவை கூடாக வருது. இயேசுவின் ரத்தம் டேவிட்டுக்காக சிந்தப்படல, ஆனா எனக்காகவும் உனக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ஜீவன், இயேசுவின் சுவாசம் டேவிட்டுக்காக கொடுக்கப்படல, ஆனா எனக்காகவும் உனக்காகவும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஜீவன், இயேசுவின் சுவாசம் ஒவ்வொன்றும் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. It's what come through the cross. ரத்தம் சிந்த முதலே டேவிட் ஆண்டவர் கைவிடலையா? எனக்காக உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். என்னை உன்னை கைவிடுவாரா? எனக்காக உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார். என்னை உன்னை கைவிடுவாரா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி உனக்கு தெளிவுண்டாகட்டும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாருண்டா, என்னோட கூட கர்த்தர் இருப்பது அதிக நிச்சயம். ஏன்னா தாவீதுக்காக இயேசு மரிக்கல, தாவீதுக்காக இயேசு ரத்தம் சிந்தல, தாவீதுக்காக இயேசு ஜீவனை கொடுக்கல, ஆனா எனக்காகவும் உனக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார், மரித்தார், ஜீவனை கொடுத்தார். என் மீறுதலுக்காக காயப்பட்டார். தாவீதுட மீறுதலுக்காக இயேசு காயப்படல, ஆனா என் மீறுதலுக்காக காயப்பட்டார். என் அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என் மீறுதலுக்காக அவர் வாதிக்கப்பட்டார். ஹலோ, இதெல்லாம் இயேசு புது உடன்படிக்கைக்குள்ள வந்த எங்களுக்கு தருகிற சிலுவையின் ஆசீர்வாதம்.
சிலுவையின் ஆசீர்வாதம். இயேசு ரத்தம் சிந்தின இடம் சிலுவை. இயேசு தன்னுடைய ஜீவனை தந்த இடம் சிலுவை. இயேசு தன்னுடைய உடலை சிதறடிக்க கொடுத்த இடம் சிலுவை. என் வேதம் சொல்லுது சிஸ்டர், நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையில தரித்திரரானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காசிலேன்னு வெள்ளிக்கார ஃப்ரைடே கிளவிகள் மாதிரி என்ன செய்யாத, வெள்ளிக்கிழமை கிளவிகள் மாதிரி சரிதானே. அந்த பேக்கர்ஸ் வருவாங்க அப்படின்னு வெள்ளிக்கிழமையில பார்க்க எத்தனை பேர்? 5 பேர். எண்ணி பார்த்தா 2 பேர். எத்தனை பேர்? 4 பேர். இந்த வெள்ளை ஃப்ரைடே கிளவிகள் வருவாங்களே, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அத மாதிரி நீங்க சில பேர் மூஞ்ச போட்டுட்டு, காசு தாங்கப்பா, காசு தாங்கப்பா. ஹலோ, சிலுவைய இதான் சிலுவை அப்படியே நீங்க நினைக்கிறீங்க. இந்த தரித்திரம் ஆண்டவர் ஏழ்மையாய் வாழ்வதை அவர் நமக்கு சிலுவையாய் தந்திருக்கிறார். போய் வேதம் சொல்லுது, நானும் நீயும் ஐஸ்வர்யவானாகும்படி கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தரித்திரரானார். உன்னட்ட பிசாசு போதிச்சு வச்சிருக்கிறான் சிலுவை ஒரு சாபகாரமான சின்னம் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலுவை it's a power of God, தேவ வல்லமை நிறைந்த சின்னம் சிலுவை. That's right, that's right. சிலுவையில் இயேசு தொங்கிட்டு கொண்டு இருக்கிறதே நீ பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனா இந்த சிலுவையில் இயேசு இல்லை என்று அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என்னையா சிலுவை எம்டியா இருக்குது? இயேசு எனக்காக செய்து முடிச்ச அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வாசிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஐயா, அதுல எப்படி இருக்குன்னா, இந்த மடையர்கள், மாங்க மடையர்கள் இருப்பாங்க, போலி மடையர்கள், அவங்க அழிகிற அந்த மொக்குகள் அழிகிறதுக்குரிய அடையாளமா இருக்குது. பைத்தியம், அவங்களுக்கு பைத்தியம். They are crazies. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. தேவ பலனில தேவ வல்லமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, எனக்கு படிப்பேறது இல்லையே அப்படி என்று சொல்ற பிள்ளையே, நீ எங்க இருக்கிறா? சிலுவையில் அந்த பலன் இருக்குது. அந்த படிப்பேறாத மொக்குத்தனத்தை தேவ வல்லமை உடைத்தெறியும். Anointing break the yokes, anointing break your foolishness, anointing break your barriers, anointing break your ignorance. Yes, அபிஷேகம் உன்னுடைய மொக்குத்தனங்களை உடைத்து விடும். எங்கேயா அந்த அபிஷேகம் இருக்குது? எங்க இருக்குது? சிலுவையில, சிலுவையில. உம்மை போல் மாறிட கிருபை தாங்கப்பா, உம்மை போல் நேசிக்க கிருபை தாங்கப்பா. சொல்லுங்க, உம்மை போல் மாறிட கிருபை தாங்கப்பா, உம்மை போல் நேசிக்க கிருபை தாங்கப்பா, உம்மை போல் நேசிக்க கிருபை தாங்கப்பா, உம்மை போல் நேசிக்க கிருபை தாங்கப்பா, உம்மை போல் மாறிட கிருபை தாங்கப்பா, இரத்த சாட்சியாய் வாழ்ந்திட கிருபை தாங்கப்பா. Listen, listen.
beloved sister, my beloved brother, the cross is blessed symbolic of God. சிலுவை ஒரு ஆசீர்வாதமான தேவ சின்னம். எங்களுடைய பிரீச்சர்ஸ், எங்களுடைய போதகர்கள் கடந்த காலங்களில் சிலுவையை ஒரு பயங்கரமான சின்னமாய் காட்டிவிட்டாங்க. சிலுவையை சுமக்கணும், பாடுகளை சுமக்கணும். நோ, எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து விட்டார். கிறிஸ்துவின் நிமித்தமான பாடுகொடி உன்னை அஃபெக்ட் பண்ணாது. ஏன் தெரியுமா? ரோமர்ல ஆவியானவர் எழுதி வைத்தார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, மரணமோ, நாசமோ, மோசமோ, பட்டினியோ? நோ, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்காது. சிலுவையில பவர் என்ன தெரியுமா? சிலுவையில பவர் என்ன தெரியுமா? எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லு, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிக்காது. எஸ், நல்லா புரிஞ்சுக்கோ. சிலுவையில பவர் உனக்கு சொல்லித்தாரன். சில நேரங்கள் அந்த பிரீச்சிங் கேட்டிருப்ப, சிலுவையால உபத்திரவங்களை சுமப்பதுதான் சிலுவை. நோ, சிலுவையை நீ சுமந்தா என்ன அடையாளம் தெரியுமா? தேவ வல்லமையை நீ சுமந்து கொண்டிருக்கிற. நான் பிள்ளையா போதிக்கல, வேதம் சொல்லுது, தெளிவாய் சொல்லுகிறது. It's a power of God. It's a power of God. It's a power of God. சிலுவையை நீ சுமக்கிறியா? என்னத்தை சுமக்கிற? தேவ வல்லமையை சுமக்கிற. அல்லேலூயா. தேவ வல்லமையை சுமக்கிற. சாபத்தை சுமக்கிறியா? சிலுவையை சுமந்தா? நோ. தரித்திரத்தை சுமக்கிறியா? நோ. வியாகுலத்தை சுமக்கிறியா? அதான் வியாகுல மேரி மாதிரி இருக்கிறியே, வியாகுல மேரி மாதிரி, சகாய மேரி மாதிரி. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எப்ப பார்த்தாலும் பஞ்சம், எப்ப பார்த்தாலும் பஞ்சம், எப்ப பார்த்தாலும். ஏன்னா நீ சிலுவை சுமக்க முதல் உனக்கு பஞ்சம் தான். நீ சிலுவைக்கு கிட்ட வந்து I surrender Lord, இந்த சிலுவை எனக்கு வேணும். I need thy cross. உம்முடைய சிலுவை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஆண்டவர் தருவார். சுமடா, ஏன்னா நீ அதுல எல்லாத்தையும் கொள்ளிவிடுவா, ஹேங் பண்ணிடுவா. தரித்திரத்தை அங்க உடுப்பை கொண்டு போய், கோட்டை கொண்டு போய் நம்மளோட ஹேங்கர்ல ஹேங் பண்றோம் இல்ல, அத மாதிரி தான். நீ எப்ப சிலுவண்டைக்கு வாரியோ, எப்ப நான் என்னுடைய ஹேங்கர்ஸ் கிட்ட போறேனோ, அங்க நான் ஏன் போறேன்? என் கழுத்தை தொங்க வைக்கியா? என்னது போறேன்? எந்த உடுப்ப நான் கொழுவுறதுக்கு போனேன். அப்படிதான்யா கிராஸுக்கு கிட்ட, கிறிஸ்துவின் கிராஸ், கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு கிட்ட நீ போறியனா, ஹேங் பண்ண தான் போற. உன்னுடைய தரித்திரத்தை ஹேங் பண்ணு, உன்னுடைய வியாகுலத்தை ஹேங் பண்ணு, உன்னுடைய ட்ரிபுலேஷன், உன்னுடைய உபத்திரவங்களை, உன்னுடைய பாடுகளை ஹேங் பண்ணு. ஐயா, நான் என்னுடைய ஹேங்கருக்கு கிட்ட போறேன்டா, என்னுடைய உடுப்பை நான் ஹேங் பண்ண தான் போறேன். என்னுடைய உடுப்பை நான் கொழுவ போறேன். அத மாதிரிதான் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு நீ வாரி என்று சொன்னா, உன்னுடைய பாடுகளை கொழுவதான் போற, உன்னுடைய உபத்திரவங்களை கொழுவ போற, உன்னுடைய தரித்திரத்தை கொழுவ போற. இது எனக்கு வேணாம் ஆண்டவரே, இதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. சிலுவையோர் புனித சின்னம். இன்றைக்கு ஆவியானவர் சிலுவையை குறித்தான பிழையான உபதேசத்தை உங்களை விட்டு வேற அறுத்து போடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவண்டாலே பயமா இருந்தது. சிலுவண்டாலே அது பாடுகளை சுமக்கிறதாக இருக்குது. அது பிசாசனுடைய பொய்.
சிலுவை என்றாலே உன் பாடுகளை கொழுவி வைக்கிற இடம், உன் உபத்திரவத்தை கொழுவி வைக்கிற இடம், உன்னுடைய தரித்திரத்தை கொழுவி வைக்கிற இடம், உன் சாபத்தை கொழுவி வைக்கிற இடம் கிராஸ். இந்த இயேசுவினுடைய கிராஸ், இந்த சிலுவைக்கு அண்டைக்கு வாரவங்க பாக்கியவான்கள். இல்ல இயேசுட சிலுவைக்கு வர மாட்டேன் ஏன்னா பயமா இருக்குது, அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சுமக்க போறான்னு தான் அர்த்தம். பாடுகளை, வேதனைகளை, சாபங்களை, தரித்திரங்களை நீ சுமக்க போறான்னு தான் அர்த்தம். ஆனா எப்ப நீ கிராஸ் அண்டை, சிலுவை அண்டைக்கு வருகிறியோ, இயேசுவை அண்டைக்கு வருகிறியோ, அந்த சிலுவை அண்டைக்கு வருகிறியோ, அங்க நீ என்ன செய்றா? கொழுவுறா. இது எனக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த சாபம் எனக்கு வேணாம், இந்த பாவம் எனக்கு வேணாம், இந்த தரித்திரம் எனக்கு வேணாம், இது எல்லாமே வேணாம், இந்த சாபங்கள் எல்லாமே நீங்க உங்களோட கிராஸ்ல சுமந்துட்டீங்க. சிலுவையை குறித்தான உபதேசம் தேவ பலன் அல்ல, தேவ வல்லமை. சிலுவை கூடாக தேவ வல்லமை வருது. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, உம்மோடு இசைந்து வர கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, உம்மோடு இசைந்து வர கிருபை தாங்கப்பா, உமக்காக வாழ்ந்திட கிருபை தாங்கப்பா, உம் சித்தம் செய்திட கிருபை தாங்கப்பா. கரங்களை உயர்த்தி உமக்காக வாழ்ந்திட கிருபை தாங்கப்பா, உம் சித்தம் செய்திட கிருபை தாங்கப்பா, உம் சித்தம் செய்திட கிருபை தாங்கப்பா, உம் சித்தம் செய்திட கிருபை தாங்கப்பா. நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவுளே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். நேற்றும் இன்றும் அன்று மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are blessed in Jesus' name. Amen. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும்
என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும். உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Tisavira Singham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි.
යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.